குமாரன் மூலம் நமக்கு ஆதரவை கொடுத்திருக்கிறார். அந்த ஆண்டவர் எப்பொழுதுமே நம்ம கைவிடுறதில்லை. அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ எல்லா நிலையும் ஆசீர்வதிக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நோக்கி தகப்பனே தழும்புகளால் நான் சுகமானே, உன் வார்த்தையினால் நான் பலனானே. உன் தழும்புகளால் உன் வார்த்தையினால் நான் பலனானே, நான் பலனானே, நான் பலனானே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். அவர் நம்மோடு அசைவாடி கொண்டிருக்கிறார். நமக்கு விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார். எப்பவுமே நமக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். ஆண்டவர் தகப்பனே உம்மாவியினால் நான் பிழைத்துக் கொண்டேன். நான் உயிர் வாழ்வேன், நான் உயிர் வாழ்வேன், நான் உயிர் வாழ்வேன். உம்மாவியினால் நான் பிழைத்துக் கொண்டேன். நான் உயிர் வாழ்வேன், நான் உயிர் வாழ்வேன், நான் உயிர் வாழ்வேன். சுகம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருக்கும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட எதுவும் இல்லை. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. இந்த ஆண்டவர் எப்பவுமே நம்ம கைவிடுறதில்லை. ஒரு மனிதன் ஒரு நாயை வளர்த்து வந்தார். இப்போ ரோட்டில் காலையில் மாலையில் பார்த்தீங்கன்னா வாக்கிங் எல்லோரும் போகிறாங்க. ஒரு சிலர் நாயை கூட்டிகிட்டு வர்றாங்க. 2 நாய், ஒரு நாய், ஒரு குறிப்பிட்ட தூரம். நிறைய வசதியானவங்க வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களால மேய்க்க முடியல நாயை, ஒரு வேலைக்கு அதுக்குன்னு ஒரு ஆள் போடுறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஹேபிட். ஒருத்தர் செடி வளர்க்காங்க, ஒருத்தர் நாய் வளர்க்காங்க, ஒருத்தர் பூனை வளர்க்காங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பழக்கங்கள். அப்படியே ஒருத்தர் நாய் வளர்த்தார். அந்த நாய் ஒரு நாள் காலையில் வாக்கிங் போகிறப்ப காணாமல் போயிடுச்சு. காணாமல் போனோன்னா அந்த நாய் காணவில்லைன்னு ஒரு பேப்பரில் விளம்பரம் கொடுத்தாரு, டிவியில் விளம்பரம் கொடுத்தாரு, நிறைய போஸ்ட் அடிச்சு வேற விட்டார், என் நாயை காணவில்லை. நாய் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது தெரியல. அவர் அதுக்கு ஒரு அடையாளம் சொல்லியிருந்தார். என் நாயோடைய அடையாளங்கள், அதனுடைய பெயர் மஞ்சு. மஞ்சுன்னு கூப்பிட்டிங்கன்னா நாய் வந்துடும். இன்னொரு அடையாளம், அந்த நாயோடைய வலது காது இருக்காது. இன்னொரு நாய் அந்த காதை என்ன பண்ணிடுச்சு, கடித்து எடுத்துருச்சு. அந்த நாய்க்கு ஒரு வலது கால் இருக்காது, காது இருக்காது. இன்னொரு அடையாளம், அந்த நாய் நொண்டி நொண்டி நடக்கும். அது ஒரு கால் இடது காலில் ஒரு பாதி அப்புறம் இருக்காது, அந்த முனை இல்லாமல் இருக்கும். அது ஒரு விபத்தில் மாட்டிக்கிச்சு, அதனால் அந்த கால் இல்லை அந்த நாய்க்கு. அடுத்த அடையாளம், அடுத்த அடையாளம், நடு முதுகு பகுதியில் ஒரு பெரிய கடி, இன்னொரு நாய் கடிச்சு அதில் பெரிய காயம், நடு முதுகு பகுதியில் அந்த கடி இருக்குது, அது ஒரு அடையாளம். அடுத்து அந்த நாயோடைய கலர், புள்ளிகள் எல்லாம் எழுதியிருந்தார். இதை கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு தக்க சன்மானம் கிடைக்கும்னார். நாயை கண்டுபிடிச்சி கொடு. நாய் இப்போ எத்தனை குறை இருக்குது, ஒரு காது இல்லை, ஒரு கால் இல்லை, முதுகில் கடிச்சிருக்கு,
இப்படிலாம் இருக்குது அந்த நாய்க்கு. ஆனால் அது நல்லா இல்லை. அந்த நாய்க்கு பேர் மஞ்சுன்னு சொன்னீங்கன்னா அந்த நாய் ஓடி வரும். அதை பிடிச்சு கொடுக்குறவங்களுக்கு தக்க சன்மானம் கிடைக்கும். உலக பிரகாரமாக ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்து 6வது நாள் உயிரினங்களை படைக்கிறார். 6வது நாள் அந்த பிஃபோர் பின்னால் மனிதனை உருவாக்குகிறார். கண்ணாடியில் போய் நிற்கிறாரு. கண்ணாடியில் போய் நின்னா என் முகம் தெரியும். இதே மாதிரி இயேசு கடவுள் இருக்கிறார். ஜபாஸ்டின் போய் நின்னா அவரை மாதிரியே இருக்கார். முத்து பாஸ்டர் போனால் அவரை மாதிரியே இருக்கார். லாசர் பாஸ்டர் போனால் அவரை மாதிரியே இருக்கார். இந்த வில்லியம்ஸ் பாஸ்டர் போனால் அவரை மாதிரியே கடவுள் இருக்கிறார். தமது சாயலாய் மனிதனை உருவாக்கினார். தமது சாயல். இப்போ நான் எனக்கு எங்கே கண்ணு, எங்கே காது, எங்கே மூக்கு இருக்கோ அதே மாதிரி ஆண்டவருக்கு இருக்கு. உங்களுக்கு எங்கே இருக்கோ அதே மாதிரி ஆண்டவருக்கு இருக்கு. தமது சாயலாய் உங்களை என்ன உருவாக்கிறார். இதில் ஒரு 200 பேர் 200 பேர் இருக்கும். 200 பேரையும் ஒன்றா நிற்க வச்சா 200 பேரும் தனித்தனியாக தெரியும். எவ்வளவோ அடையாளம். எல்லாத்துக்கும் கண் இருக்குது, எல்லாத்துக்கும் காது இருக்குது, எல்லாத்துக்கும் மூக்கு இருக்குது, எல்லாத்துக்கும் தலைமுடி இருக்குது, எல்லாத்துக்கும் கை இருக்குது. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் கை கால் எல்லாமே டிஃப்ரெண்ட். ஆண்டோடைய படைப்பை பாருங்கள். ஒரு மனுஷன் சாதாரணமாக ஒரு நாயை காணலைன்னு தேடி போனான்னா அவர் உங்களை நீ தேடி வந்த தெய்வம். அவர் உங்களை நீ தேடி வந்த தெய்வம். ரோமர் 5:8 சொல்றார், நமது பாவங்களுக்காக நமது பாவிகளாய் இருக்கையில் நம்மை மீட்டுக் கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். இயேசு உலகத்திற்கு வந்த நோக்கம் உங்களை நீ மீட்டுக் கொள்வதற்காக. லேவியராமத்தில் சொல்றப்போ குஷ்ரோகிகள் பாளையத்துக்கு வெளியே இருக்கணும், ஊருக்கு வெளியே இருக்கணும். குஷ்ரோகிகள் ஊருக்குள்ள இருக்கக்கூடாது. குஷ்ரோகிகள் ஊருக்குள்ள இருக்கக்கூடாது. தீட்டு உள்ள வர்றப்போ யாராவது ஒரு மனுஷன் பார்த்துட்டான்னா அந்த குஷ்ரோகி என்ன பண்ணும், கொரோனா காலத்தில் முகத்தை மூடின மாதிரி முகத்தை மூடிக்கணும். மூக்குக்கு கீழே கொரோனா காலம் மூடின மாதிரி கண்ணுக்கு கீழே மூடிக்கணும். முகம் அடையாளம் தெரியும். ஐயோ தீட்டு அவன் கத்தணும். ஆனால் ஒதுக்கப்பட்ட ஒரு மனிதன் மத்திய 8ஆம் அதிகாரத்தில் இறங்கி வரப்போ, சன் ஆஃப் டேவிட், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சத்தமாக கூப்பிடுறப்போ, நான் உனக்கு என்ன செய்யணும், என் குஷ்டத்தை சரி பண்ணி கொடுங்கப்பா, நான் மனிதனாக மாறணும், வாழ்க்கைங்கிற ஒரு மனிதனாய் மாறணும்னு சொன்னார். அந்த ஏழை பெண், ஒரு பாவியான பெண், ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறப்போ அந்த பெண் இயேசுவின் பாதத்தை முத்தமிட்ட பொழுது உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னார். இன்னைக்கு நாம் சவுல் என்கிற நம்ம பவுலை பார்க்க போகிறோம். அவர் யார்? கையில் அருவா வச்சிருந்தார். யார் கிறிஸ்துவ சொல்கிறாங்களோ அவங்களை வெட்டுவான். ஒரு கொலைகாரன். அந்த கொலைகாரனை தேடி வந்த தெய்வம். அது கொலைகாரங்க, மனுஷனை வெட்டுறவங்க, அவனை தேடி வந்தாருங்க. அந்த தெய்வம் உங்களையும் தேடி வந்து நமக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். உங்களுக்கு எனக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அழகா ஜபாஸ்ரீ சாட்சி சொன்னார். சூப்பர் சாட்சி. குடும்பமே நிர்கதியாக நிற்கிற நேரத்தில் இயேசுங்கிற ஒரு நபர் எங்கள் குடும்பத்தில் வாழ்க்கை கொடுத்தாருங்க. எங்கள் அப்பாவுக்கு, அம்மாவுக்கு, சகோதரிக்கு, சகோதரனுக்கு வாழ்வு கொடுத்தாருங்க. நீங்கள் என்ன வேதனை, என்ன துன்பத்தில் வந்தாலும் அந்த இயேசு இன்று உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். அந்த இயேசு உங்களுக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த இயேசுவை நோக்கி பார்க்கிறப்போ, அந்த இயேசுவை நோக்கி நீங்கள் அழைக்கிறப்போ நிச்சயமாக ஒரு விடுதலை, நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதம். எந்த மனிதன் அவரை நோக்கி வர்றானோ அந்த மனிதனுக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்புக்கு அளவே இல்லை. உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்புக்கு அளவே
எல்லா நிலையிலும் தகப்பனே இங்கே இறங்கி வாங்கப்பா. இன்னைக்கு உங்களுடைய தூயாவுடைய மகிமை இந்த பகுதியில் அனுப்புங்க. இந்த மைதானம் முழுவதும் உங்களுடைய தூயாவுடைய மகிமை வரட்டும்பா. உங்களுடைய அசைவாதம் நாங்கள் புரிந்து கொள்ளணும். ஆண்டவரே, நீர் யார் என்ற ஒரு கேள்விக்கு நான் கேட்கிறப்போ, நீர் விடுவிக்கிறவர், ரட்சிக்கிறவர், வாழ்வு கொடுக்கிறவர், மீட்டுக் கொள்கிறவர். அந்த ஆண்டவர் எனக்கு என் உள்ளத்துல வாங்கப்பா. எங்கள் குடும்பத்தில் இருக்க கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள், மரண பள்ளத்தாக்கு, இதிலிருந்து எங்களுக்கு ஒரு முழுமையான விடுதலை, ஒரு முழுமையான ரட்சிப்பு எங்களுக்கு வேணும் தகப்பனே. ஏக்கத்தோடு யார் பார்க்குறோமோ அவங்கள் மத்தியில், அவங்க உள்ளத்தில் அந்த அன்பின் ஆண்டவர், அந்த வல்லமையின் ஆண்டவர், அந்த அபிஷேகத்தின் ஆண்டவர் மத்தியில் இறங்கி நிச்சயமாகவே இன்னைக்கு இந்த நாடக குழுவினர் மூலமாக அருமையான ஜபாஸ்டி நையா, அவருடைய துணைவியார், அவருடைய மகள், அவரோடு இருக்கிற அந்த பிள்ளைகள் மூலமாக அவங்க நடிக்கிறப்போ, அந்த நடிக்கிறப்ப அந்த வேதத்துடைய ஒரு காட்சி அவங்க எடுத்து காட்டுறப்போ, நான் ஏற்றுக்கொண்ட ஒரு புதிய மனிதனாக இந்த இடத்துல இருந்து கடந்து போகணும்ப்பா, இன்னும் ஒரு மிஷனரியாக, இன்னொரு ஊழியக்காரனா நீங்க மாற்றணும் தகப்பனே. உங்களுடைய வல்லமை எங்கள் மத்தியில் இறங்கணும் தகப்பனே. உங்களுடைய கிருபை எங்களோடு வரட்டும் தகப்பனே என்று நோக்கி பார்ப்போமா. அதிசயம் மாணவர் ஆறுதல் தருகிறார், அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார், சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார், உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். காலம் நமக்குண்டு, எதற்குமே பயமில்லை, எதிர்காலம் நமக்குண்டு, எதற்குமே பயமில்லை, அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். தொடர்ச்சியாக இந்த பகுதியில் எங்களுடைய கொருகுப்பேட்டை, தண்டார்பேட்டையுடைய மேற்கு பகுதியில் சீனியர் பாஸ்டர் தம்பிராஜ், பால்ராஜ் வந்திருக்காங்க. இருவரும் ஜெபித்து தொடர்ச்சியாக நம் நாடக்குழு என்று கொடுப்போம். முதலாவது பால்ராஜ் ஐயா ஜெபிப்பாங்க, தொடர் அடுத்து தம்பிராஜ் ஐயா ஜெபித்து நம்ம அவங்கள்ட்ட கொடுத்துருவோம். அவங்க ரெடியாக இருக்காங்க. நாம் ஜெபிக்கலாம். அன்பின் இயேசுவே, இந்த மகத்துவமான நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் தம்முடைய மகிமையின் வல்லமையை விளங்க பண்ணுகிற நல்ல தெய்வம். ஆண்டவரே, கடந்த 2 நாட்களையும் ஆசீர்வதித்தீர், நடத்தி வந்தீர், நல்ல கிருபை பாராட்டினீர். ஆண்டவரே, இந்த 3ஆம் நாளிலேயும் ஆண்டவர் தம்முடைய மகிமையான வல்லமையை விளங்க பண்ணி, ஆண்டவரே, இந்த இடத்துல உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக, இந்த நாடகம் மூலமாக ஆண்டவரே அநேக மக்கள் தொடப்படுவதாக, ஆண்டவரே
இதோ காலியா இருக்கிற இடங்கள் எல்லாம் மக்களை நீர் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக தேவனுடைய மகிமை இந்த அருமையான இடம் முழுதுமாக ஆண்டவரே நிரம்பி இருக்கும்படியாக, தேவனுடைய வல்லமை நிரம்பி இருக்கும்படியாக, தேவனுடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கும்படியாக ஆண்டவரை எப்படியாவது இங்கே புதிதாய் வருகிற மக்கள் தொடப்படுவதாக, ஆண்டவர் அவர்களை ரட்சித்துக் கொள்ளும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். தகப்பன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண ஆண்டவரே, துவக்கம் முதல் முடிமட்டமாய் ஆண்டவருடைய பிரசன்னம் மகிமையும் வல்லமையும் வெளிப்படுத்தும். இதிலே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ஆக்ட் பண்ற ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதித்து உமது மகிமையும் வல்லமையும் விளங்க பண்ணி நடத்துங்க. தாழ்த்தி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு சகோதரர் அண்ணன் சமுத்திரபாண்டியன் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு சில வார்த்தைகளை சொல்லி நாம் ஜெபித்து இந்த நாடகத்தை ஆரம்பிக்க இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நம்முடைய பகுதியை, விசேஷமாக வடசென்னையை, ஆர்கே நகர் பகுதியை ஆண்டவர் நேசித்து இங்கே பகுதியில் செய்கிற ஊழியர்கள் நம்ம எல்லாரையும் ஆண்டவர் கனப்படுத்தும்படிக்காக இப்படிப்பட்ட நல்ல ஊழியத்தை கொடுத்து ஆண்டவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விசேஷமாக அவர் சொன்னது போல பாஸ்டர் பாலராஜர்களும் அடியனும் இந்த பகுதியில் 33 ஆண்டுகளாக ஒரு போதகராக இருக்கிறோம். இந்த ஸ்கூலில் 30 ஆண்டுகளுக்கு மேல் அன்பான டிஎஸ் குடும்பம் அவர்கள் மூலமாகவும் பல திருச்சபை மூலமாகவும் அநேக நாடகங்களும் சுவிசேஷ கூட்டங்களும் நடத்தி இந்த பகுதியை கர்த்தருக்கு சொந்தமாக்க தேவன் சித்தம் கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார். சொன்னப்பட்டபடி நம்முடைய ஆர்கே நகர் வட சென்னையை வசன சென்னையாய் மாற்றுவதற்கு தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். முயற்சியை பார்த்து நிறைய வால் போஸ்டர், நிறைய வாட்ஸ்அப் செய்திகள் எல்லா சபையில் சொல்லியிருக்கிறோம். ஆனால் அழைக்கப்பட்டது அநேகர், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இன்னைக்கு இருக்கிற வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் யார் என்பதை சரியாக தெரிந்து கொண்டு அன்று இருந்த அந்த சவுலை பவுலாக மாற்றி அநேக திருச்சபை மூலமாக அநேக ஜனங்களை ஆண்டுக்கு ஆதாயப்படுத்தினாரே. முன்பு துன்புறுத்துவராக இருந்த சவுல் பவுலாக மாறி திரளான ஜனங்களை ஆண்டு சமூகத்தை கொண்டு வந்த போல இங்கு வந்திருக்கிற அனைவரையும் கர்த்தர் அப்படிப்பட்ட அபிஷேகத்தோடு நிரப்புவாராக. இந்த நாடகத்தை நடத்தின அன்பான பாஸ்டர் செபஸ்டின் யாரும் நம்ம பார்க்கல. ஐயாவை நான் நேற்று பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இவ்வளோ தான் இருக்கணும்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம் ஐயா. முதல் நல்லா வர முடியல. நேற்று பார்த்த வார்த்தைகள் வசனங்கள் எல்லாம் மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. இது இன்னும் அநேக இடங்களுக்கு செல்லணும், தமிழகம் முழுவதும் செல்லணும். சத்தமாக சொல்லுங்கள. அல்லேலூயா. நேற்று வந்தவங்களுக்கு தெரியும் தமிழகம் முழுவதும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை கஞ்சாவும் குடியும் அசுத்தங்கள் பெருகி வாலிப பிள்ளைகள் அழிந்து கொண்டிருக்க அருமையான சத்தியத்தை நேற்று வெளிப்படுத்தினாங்க. ஐயாவையும் அந்த டீம் முழுவதையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராங்க. ஜெபம் பண்ணலாமா? மகா கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமது குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்போதும் ஆண்டவர் இந்த டேனிஷ் ஸ்கூல் மைதானத்தில் நோக்கி பார்த்து நாங்கள் 3வது நாள் நோக்கி பார்த்து செபிக்கிறோம். நீர் மரித்த தேவன் அல்ல, 3ஆம் நாள் உயிரோடு வந்தவர். உமது உயிர்த்தெழுதலின் வல்லமை இந்த நாள் வந்த ஒவ்வொருவருக்கும் இறங்கும்படிக்கு ஆண்டவரே நீர் யார் என்று இந்த நாடகத்தின் மூலமாய் ஒவ்வொரு பாடல்கள், ஒவ்வொரு வசனங்கள், ஒவ்வொரு காரியத்திலும் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மூலமாய் எங்கள் உள்ளத்தை கொடுத்து எங்கள் உள்ளங்கள் கொழுந்து விட்டு எரிந்து உமக்காக எழும்பி பிரகாசிக்க ஒவ்வொருவரும் ஒரு மிஷனரி போல செயல்படத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை இன்று வருகிற எல்லாருக்கும் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் பரிசுத்த ஆளுகை காணப்படுவதாக. இந்த பிஎஸ் சிஸ்டம், லைட் அரேஞ்ச்மெண்ட்ஸ், இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் எல்லாவற்றையும் ஆவியான பொறுப்படுத்தி நேர்த்தி அடைத்தாங்க. விசேஷமாக இதை நடிக்கிற தங்களை அர்ப்பணித்திருக்கிற அவளுடைய அபிஷேகத்தில் நிரப்புங்க. தேவ பயத்தோடு பிரசனத்தோடு நடிக்கிற பிள்ளைகளை கனப்படுத்தும். இந்த ஊழியம் இன்னும் தமிழகம் முழுவதும் அநேக இடங்களில் செல்ல ராஜ்யத்தை கட்ட, பிசாசின் ராஜ்யத்தை அழிக்க ஆயத்தப்படும் அபிஷேகம். அன்பான பாஸ்டர் செபஸ்டின் அவர்கள் ஆண்டவர் அந்த ஐயா அவருக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தீர்க்காயுசை கட்டளிடுகிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நன்றி. தொடர்ச்சியாக இதுக்காக உழைத்த பாஸ்டர்ஸ் வந்த மக்கள் உங்களை வாழ்த்துகிறோம். அருமையான நம்ம ஜபாஸ்டின் ஐயா என்னுடைய மூத்த மகள் ஓடு நல்ல தொடர்புள்ளவர். குரோம்பேட்டை அஸ்னாபுரத்தில் இருக்காங்க. எவ்வளோ ஃபீஸுன்னு கேட்டேன். அவர் ஃபீஸ் கேட்கல, டீயை தான் கேட்டார். ரொம்ப ஒரு ஏழை பாஸ்டர்.
கடவுளை நம்பி வாழ்கிறவர், பணத்துக்கு ஆசைப்படாதவன். என் மகளுடைய சர்டிஃபிகேட் சாதாரண சர்டிஃபிகேட் பண்ண மாட்டாங்க, பணத்துக்கு ஆசைப்பட மாட்டாரா, கடவுளை நம்பி கடவுளுக்காக வாழ்கிறவர், ரொம்ப எளிமையானவர். நாடகத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, ரொம்ப எளிமையானவர். அது ஐயா தான் ஜெபாஸ்டின். அது நேற்று கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணது அவனுடைய டாட்டர், அன்பு மகள். இன்றைக்கி கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணால் ஐயாவுடைய துணைவியார். முதல் நாள் ஆப்ரேட் பண்ணால் இன்னொருத்தர். நிறைய நாடகங்கள் வச்சுருக்கிறாரு நம்ம பகுதியில். இப்போ நம்ம ஸ்லம்மில் புளியந்தோப்பு, கன்னிகாபுரம், பத்மநாப தியேட்டர், மூலகுத்திரம், அவங்க வந்து குரோம்பேட்லேருந்து இங்கே வர்றதுக்குரிய டீயை தான் கேட்குறாங்க. பணம்னு அவங்க கேட்கவே இல்லை. அந்த டீயை வறந்து போகிறதுக்கு ஒரு டீயே. பொதுவாக இது வந்து இந்த கிரவுண்டில் நடக்கிறத விட அந்த ஏரியாவில் நடந்தால் இதோட பல மடங்கு வேல்யூ. நான் இதை இன்றைக்கி நேற்று புரிஞ்சுக்கிட்டேன். நேற்று ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு, இன்றைக்கி நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அது அந்த பகுதியில் நடக்கிறப்போ நிறையா கஞ்சா, அபீன், அப்படிப்பட்ட ஏழை பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு டச்சிங். 1,00,000 பேர் பார்க்கனா 2 பேர் ஒருத்தர் மாறட்டுமே. நீங்கள் தொடர்ச்சியாக ஐயாவுடைய நம்பரை வாங்கிக்கோங்க. உங்களால் முடிஞ்சால் டீயை மட்டும் தான், வேறு இதுக்குன்னு ஃபீஸ் கேட்டதில்ல. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டேஜ் இந்த பெரிய ஸ்டேஜ் வேண்டாம், சின்ன ஸ்டேஜ் இருந்தால் போதும், மீடியமாக. அது நிறைய பாஸ்டரையும் வச்சுருக்கீங்க ஸ்டேஜ். தொடர்ச்சியாக ஐயாக்கா ஜெபிங்க. இந்த நாள் ஜெபத்தோடு இருங்க. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நிச்சயமாக ஒரு பெரிய எழுப்புதலை வட சென்னையில், அதாவது முதல்ல சொன்னேன் 1900 அமெரிக்காவில் வந்துச்சு, பிலிகிராம் காலத்தில். இப்போ எழுப்புதல் எங்கே வரப்போகுதுன்னா ஆசியா கண்டத்தில் தமிழ்நாட்டில் வரப்போகுது. ஆமென். தமிழ்நாட்டில் எங்கே வரப்போகுதுன்னா சென்னையில் வரப்போகுது. சென்னையில் எங்கே வரப்போகுதுன்னா வட சென்னையில். இங்கே தான் வரப்போகுது. நம்ம ஏரியாவில் தான் எழுப்புதல் வரப்போகுது. பிறலான பாஸ்டர்ஸ் நம்ம ஒன்றா இருக்கிறோம். ஆண்டவனை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டு